பஸ் நம்பர் 375 நவம்பர் 14 1995. சைனா பெய்ஜிங்ல இருந்து ஒரு சின்ன வில்லேஜ்க்கு அந்த பஸ் போகுதுங்க. அந்த பஸ்ல மொத்தம் 4 பேர் போறாங்க. யாராருன்னு பாத்தீங்கன்னா டிரைவர், லேடி கண்டக்டர், ஒரு பாட்டி, ஒரு சின்ன பையன். கொஞ்ச தூரம் போன உடனே அன்டைம்ல ஒரு 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த டிரைவர் அவங்களுக்காக ஸ்டாப் பண்ணி அவங்களையும் பஸ்ல ஏத்திருக்காங்க. அந்த பஸ்ல வந்தாங்க இல்லையா அந்த பாட்டி, அவங்க 3 பேரையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு சந்தேகமாவே. அந்த 3 பேரும் பார்க்க வித்தியாசமான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் பார்க்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி வந்து எந்திரிச்சு, இந்த பையன் என்னோட பர்ஸ் எடுத்துட்டா, எனக்கு அந்த பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதை பார்த்து அந்த கண்டக்டர் போற வேலை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நீ என் பர்ஸ் எடுக்கலன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு பாட்டி நான் பர்ஸ் எடுத்து நீ ஏமல பழிய போட்டீங்க? அந்த சின்ன பையன் கேட்க, நீ ஒண்ணு கவனிச்சியா, அந்த பஸ்ல இருந்த 3 பேருக்கும் காலே இல்லைன்னு. அதை பார்த்து அந்த பையன் நம்பவே இல்லைங்க. அடுத்த நாள் நியூஸ் வருதுங்க, பஸ் நம்பர் 375 தொலைஞ்சு போச்சுன்னு. போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு ஏரியில இருந்து அந்த பஸ் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 5 பிணங்கள் இருக்குதுங்க. அதுல 2 பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இறந்ததாகவும், மிச்சம் 3 பிணங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததாகவும் டாக்டர் சொல்றாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து சைனால ஒரு மிஸ்ட்ரியா தாங்க பார்க்கப்படுது.